செய்ய போகிறோம். ஓகேவா? ஸோ எல்லா வீட்லேயும் பார்த்தீங்க இப்போனா இப்போ வந்து ரைனி டேஸ் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எப்போ மழை பெய்யுது அப்படின்னு நமக்கு தெரிய மாட்டேது. சம்திங் நம்ம டெரஸ்ல ஏதாவது துணி போட்டு வச்சிருப்போம். ஸோ அதை எடுக்க மறந்துடுவோம், மழையில் நனைஞ்சிரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான டைம்ல உங்களுக்கு யூஸ் ஆகிற ஒரு விஷயம் தான் இந்த ரைன் எல்லாம். ரொம்பவே சிம்பிளா, ரொம்பவே காஸ்ட் எஃபிஷியண்டா நீங்க வீட்லயே செஞ்சிடலாம். ஜஸ்ட் எப்படி செய்யறது அப்படின்னு இந்த வீடியோல ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும், இந்த மாதிரி கண்டென்ட் ஏதாவது வேணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. செல் கவருக்கு யூஸ் பண்ணுற அலுமினியம் ஃபாயில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் ஒன்று எடுத்துக்கோங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பசர் தேவைப்படும். ஸோ பசர் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி பெரிய சைஸ் பசரும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படிலாம் இந்த மாதிரி சின்ன சைஸ் பசரும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ பெரிய சைஸ் பசர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பஸ்ஸை நம்ம எடுத்துக்கலாம். தென் அதே மாதிரி நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது போட்டு வைக்கிறதுக்கு ஒரு கண்டெய்னர் ஒன்று தேவை. ஸோ தென் டேப்பு, கம்மு இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ் அதே மாதிரி நமக்கு முக்கியமாக ஒரு 9 வோல்ட் பேட்டரி ஒன்று கண்டிப்பாக தேவைப்படும். இதே ஒன்று எடுத்துக்கோங்க சொல்ல வாங்குறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற இந்த அலுமினியம் ஃபாயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அலுமினியம் ஃபாயிலை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த சைஸ் வருது அப்படின்னா நான் வந்து இந்த சைஸ்க்கு வரையும் நான் வந்து வச்சுட்டு மீதி பாட்டெல்லாம் நான் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அதனால் நான் இது வச்சு ஜஸ்ட் ஒரு அச்சு அது மாதிரி அழுத்திக்கிறேன். ஸோ இதை அழுத்திட்டு இந்த மீதி பாட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இப்படியே வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம். பட் என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி இப்போ அப்படியே இது அப்படியே வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த கேப் வரையும் நம்ம வந்து வச்சுட்டு மீதி அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதை எடுத்தாச்சா, அதோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதோட வச்சு நம்ம வந்து ஜஸ்ட் அப்படியே ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லைன் பார்த்தீங்களா, இந்த லைன் வந்து நம்ம வந்து இருக்கக்கூடாது. ஸோ இந்த லைன் அப்படியே கட் பண்ணி தான் நம்ம வந்து எடுப்போம். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு வீடியோக்குள்ளே பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு லைன் வந்து காட்டுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அது நல்லா டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கேருந்து ஜஸ்ட் வச்சு ஒரு மார்க்கிங் மட்டும் பண்ணிப்போம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து மார்க்கிங்ஸை வந்து பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஜிக்ஸாக்ஸாக இருக்க மாதிரியே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ண இந்த பார்ட் அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது அப்படியே வந்து கட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இப்போ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோடனே உங்களுக்கு வந்து 2 பார்ட்டாக வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 பார்ட் இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் இந்த மாதிரி கேப்பை மட்டும் தனியாக கழட்டிட்டு இந்த பீஸை இதில் வச்சுக்கலாம். தென் இதை வந்து அப்படியே உள்ள வச்சு மாட்டிக்கணும். ஒன்று மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, 2 டச் ஆகக்கூடாது. வந்து போய் கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு தெரியும். ஜஸ்ட் நம்ம அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு நல்லா முடிக்கிடுவோம்.
ஓகே. தென் இப்போ இந்த 2 சைடில் உங்களுக்கு ஸ்க்ரூ வந்துருக்கும். ஸோ இதுக்கு மூலியமாக நம்ம வெளியே எடுக்க போகிறோம். அது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, இது வந்து இந்த இதோட டச் ஆகுதா, இது கான்டாக்ட் ஆகுதா அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் கான்டாக்ட் ஆகாது. கான்டாக்ட் ஆகலை அப்படின்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் அலுமினியம் ஃபாயில் இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த அலுமினியம் ஃபாயில் எடுத்து ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஜஸ்ட்டு சுற்றிட்டு அதை மேலே இப்படி வச்சு நம்ம வந்து சுற்றிக்க போகிறோம். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நான் சுற்றிடுறேன். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சு சுற்றிடுங்க. சுற்றிட்டு எக்ஸஸாக இருக்க பாயிண்ட்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருப்போம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் சின்ன ஒரு 2 ஒயரை நம்ம இதில் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் சின்னதாக சின்ன ஒயர் எடுத்துருக்கேன். ஜஸ்ட் நம்ம இதை வச்சுட்டு அப்படியே சுற்றிப்போம். ஸோ இது பிரித்து வராமல் இருக்குது. டேப் இல்லை கம் எதாவது போட்டு ஒட்டிக்கிட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கைஸ் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சர்க்யூட் காட்டிடுறேன். பேட்டரியிலேருந்து வருது பார்த்தீங்களா, இந்த பேட்டரியிலேருந்து வர ப்ளஸ்ஸை எடுத்து நான் வந்து டேரெக்டாக இதோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். தென் இதே மாதிரி பஸர்லேருந்து வர ப்ளஸ்ஸை நான் இதோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். தென் நம்மளோட பேட்டரியிலேருந்து வர மைனஸை டேரெக்டாக இதோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் ஜஸ்ட் சும்மா ரெண்டுத்தையும் நான் வந்து இந்த பேட்டரி அப்படியே உள்ளே இறக்கிடுவோம். பஸரை வந்து நீங்கள் வந்து வெளியே வைக்கிறது வந்து வச்சுக்கலாம். நான் அதை வந்து ஜஸ்ட் வெளியே வச்சுக்கிறேன். ஸோ தென் நான் என்ன பண்ணிக்கிறேன், மற்ற எல்லா கனெக்ஷனையும் உள்ளே விட்டுட்டு அப்படியே வச்சு லாக் பண்ணிக்கிறேன். ஸோ தென் இது அப்படியே டச் ஆகட்டும். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கிறப்ப நம்ம டச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. உங்களுக்கு வந்து சவுண்ட் கேட்கல அப்படின்னா நான் வந்து நம்ம பேட்டரியில் லோ பவராக இருக்கிறனால அப்படி இருக்குது. ஸோ நம்ம பேட்டரி பற்றி தான். ஸோ நண்பர்களே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ நம்ம அதை வந்து ஜஸ்ட் நம்ம வாட்டர் ஊற்றி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கைஸ் நம்ம வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதை நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் இதுதான் நம்ம வந்து ரெடி பண்ண வந்து அந்த ஒரு ரைன் அலாம். ஸோ நம்ம பஸர் வெளியே வச்சுருக்கோம். நீங்கள் வீட்டுக்குள்ளே வர மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ லென்த்தாக கொஞ்சம் மாற்றினீங்க அப்படின்னா வரும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் இதில் லைட்டாக வந்து வாட்டரை வந்து விட்டிக்கிறேன். ஸோ இப்போ மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் பிரவீன் குமார். வேறு ஏதாவது கண்டென்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.